ஸ்ரீ மாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம். அது நிறைய பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக வெளியிட்டிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போ ஆண்டு ராசி பலன், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட உள்ளோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் லைக் பண்ணுறதுனால யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு அந்த யூடியூப்பில் முன்னாடி காட்டும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. உங்கள் எல்லோருக்கும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலன் தான் நம்ம வெளியிட உள்ளோம். அதுக்கு முன்னதாக ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா 26/4/25 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. ஸ்ரீ மாத்ரே நமக. மேச ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மேச ராசிக்கு குரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பகவான் குரு பெயர்ச்சிக்கு பின்பாக, அதாவது மேச ராசிக்கு 3ஆம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் அமர்கிறார். அதனால் குருவினால் நன்மைகள் ஏற்படும். அதே போல் ராகு கேதுவை பொறுத்த மட்டும் இதுவரைக்கும் விரய ராகுவாக இருந்த அந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி 11ஆம் வீட்டில் லாப ராகுவாக அமர்கிறார். அதே போல் ஆண்டு முழுவதுமே சனி பயிற்சி இல்லை. நான் சொல்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆண்டு முழுவதும் சனி பயிற்சி இல்லை. சனி பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் லாப சனியாகவே 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் பெரிய அளவு நன்மைகள் உள்ள ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு மேசராசிக்கு இருக்கும். மேசராசியை பொறுத்த மட்டும் சுவாமி செவ்வாய், முருகன் தான் அவங்களுக்கு சுவாமி. முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவர்கள் தான் மேசராசியை சேர்ந்தவர்கள். இந்த மேசராசிக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த குழப்பங்கள், தடைகள், மன ரீதியாகவும் உடல் ரீதியாக இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, புதிய விஷயங்களில் ஈடுபடுறது, புதிய காரியங்களில் அனுகூலம், எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முடிக்க வேண்டும் என்ற உத்வேகம், முயற்சிகள் ஏற்படும். பெரியவர்கள், நல்லவர்கள், உயர் பதவியில் இருக்கவங்க, பெரிய பொறுப்புகளில் இருக்கவங்களோட நட்பு ஏற்படும். குறிப்பாக அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆன்மீக தலைவர்கள், ஆன்மீக நிலையில் பெரிய ஆளாக இருக்கவங்களோடலாம் நட்பு ஏற்படும். மேசராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே இருந்த அந்த கடந்த ஆண்டை விட படிப்படியாக முன்னேறுவார்கள். மேசராசியை பொறுத்த மட்டும் 2026 தான் 7.5 சனி வருது. 2025ஆம் ஆண்டு முழுவதுமே சனியினால் எந்த பெரிய பாதிப்போ, எந்த கெடுதலோ, எந்த குழப்பங்களோ இல்லை. அதனால் பயப்பட வேண்டாம். இது நான் சொல்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி சொல்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 தான் வருது. அதனால் 2025ஆம் ஆண்டு முழுவதுமே அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்காது, 2026 தான் ஆரம்பிக்கும். அதனால் படிப்படியாக முன்னேற்றம், வளர்ச்சிகளை பெறுவாங்க. குறிப்பாக வலிமை ஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப விசேஷ பலன்களை தரும். அதாவது ராசிக்கு 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பார். அதாவது துலாம் ராசியை குரு பார்க்கக்கூடிய இந்த வேலை மேச ராசிக்கு 7ஆம் வீடாக இருப்பதனால மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணத்துக்கான யோகங்கள் கூடி வரும். இந்த மேச ராசியில் யாராவது இருந்தாங்கன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்துக்கு யோகம் வரும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவர்கள், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலோ, இல்லை குழந்தை பாக்கியம் வந்து தட்டி போனாலோ
இந்த ஆண்டில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல வெளிநாட்டு வேலை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், இல்லை புதிய தொழிலை விரிவுபடுத்தணும், இல்லை ப்ரொமோஷனுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் குருவுடைய பார்வை பலனினால் அவங்க மிகுந்த சாதனைக்கு உட்படுவார்கள். அவங்க நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி, நினைத்த விஷயங்களில் தேவையான உதவிகள் கிடைக்கும். நல்லவர்கள், பெரியவர்கள், உயர் பதவியில் இருக்கவங்களோட நட்பு பாலிப்பார்கள். இந்த மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பதட்டம், எரிச்சல், கோபம் இயற்கையாகவே இருக்கும். அதனால சில விஷயங்களே பதறாம பொறுமையாக, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இந்த மேச ராசிக்காரங்க. அதனால பொதுவாக அவங்கள நம்பி ஒரு சில பேருடைய நன்மதிப்பை பெறும்போது அவங்க வளர்ச்சி அடைவாங்க. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், மாற்று மொழி பேசக்கூடியவர்கள், மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள், அந்நிய நாட்டு நிறுவனங்களின் உதவிகள் கிடைக்கும். மேச ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் முருகன் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா சுவாமி முருகன் தான். அதனால முருகன் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி வேலன் உங்களுக்கு எப்போது வெற்றியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க லைக் பண்ணியிருப்பீங்க. இந்த லைக் பண்ண எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள், ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல, ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில், தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.